கையில் கொஞ்சம் கூட காசே இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு வீக்குக்கு 1500லேருந்து 3000 வரை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுவும் வீட்டிலேயே இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஆனால் அவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் நம்பிடாதீங்க. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்கே பார்க்குற மெசேஜ் வந்து எனக்கு வந்திருந்தது 2024 வந்திருந்தது. அப்போவே நான் நிறைய பிளாட்ஃபார்மில் என்னோடய ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்தது தான் இது. இதில் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, கூகுள் ரிவ்யூ பண்ணுற ஒர்க்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி சொல்லியிருந்தாங்க. கூகுள் ரிவ்யூ பண்ணணும். நம்ம நிறைய ஷாப்ஸுக்கு அந்த மாதிரிலாம் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. ஃபேமிலி ஷாப்பாக இருந்ததுன்னா, ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணணும். ஃபேமிலியாக நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு டெம்ப்ளேட் மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஒரு 3 ஜாப்ஸ் முடிச்சிங்கன்னா 210 ருபீஸ் போட்டாங்க எனக்கு. நான் வந்து 3 ஜாப் முடிச்சிருந்தேன். அதுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னா, அடுத்த ஒர்க் கொடுத்தாங்க. நானும் அதை பண்ணினதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள்கிட்ட ஒரு பேக்கேஜ் இருக்குது, அந்த பேக்கேஜை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் இப்போ நீங்கள் பண்ண அந்த 6 ஒர்க்கான அமௌண்ட்டை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் வேலை பார்த்ததுக்குரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்கிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் நிஜமாக நம்பாதீங்க. இது எல்லாமே ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது, நம்பாதீங்க. இது வந்து எப்படின்னா, அமௌண்ட் அவங்க எடுத்துகிட்டு அடுத்து ஆன்லைனே வரமாட்டாங்க. நீங்கள் இந்த மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா 2024 இல்லை 2025 எண்டு அப்படி தான் இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது எதையுமே நம்பாதீங்க. நீங்கள் எஃபர்ட் போட்டு உருவாக்குற ஒரு வேலையோ இல்லை உங்கள் எஃபர்ட் போட்டு வாங்குகிற ஒரு வேலையோ மட்டும்தான் உங்களுக்கு நிலைக்குமே தவிர்த்து, இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கிற வேலை அதெல்லாம் வந்து நிலைக்காது. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட எனக்கு அனுப்பின பேக்கேஜ் எவ்வளோ பே பண்ணால் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே புரிஞ்சுக்க முடியுது. நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு தேவைகள், வீட்டு செலவு இல்லை கை செலவு அந்த மாதிரிக்காக நிறைய ஏர்ன் பண்ணணும்னு நினப்போம். ஆனால் ஃபேக்கில் போய் நம்ம சிக்கி நம்ம இருக்கிற அமௌண்ட்டையும் இழந்துடக்கூடாது. அதனால் எல்லாருமே ஃபஸ்ட் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, இந்த மாதிரி ஃபேக் ஆடுக்கெல்லாம் விழுகாதீங்க. ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் நிறைய வீடியோ ஸ்கேம் மட்டும் இல்லாமல் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் வீடியோ போடுவோம். அதுக்காக நம்மளை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.